فتعالى الله الملك الحق ولا تعجل بالقرآن من قبل أن يقضى إليك وحيه وقل رب زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وإذ قال إبراهيم ربي اجعل هذا البلد آمنا واجنبني وبني أن نعبد الأصنام ربي إنهن أضلن كثيرا من الناس فمن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم. يا أيها الذين آمنوا لم تقولون ما لا تفعلون كبر مقتا عند الله أن تقولوا ما لا تفعلون. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அது ஏகனாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நாம் இரண்டும் மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தன்னால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் தபோ தாபீன்கள் குறிப்பாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான மக்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாய் என்னுடைய உரையாடல் செய்கிறேன். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் இறைவன் நம்மீது கடமையாக்கிய மகரிப் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு வாரந்தோறும் புதன்கிழமை நடக்கக்கூடிய மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் இங்கு ஒன்று கொண்டிருக்கிறோம். இந்நிலையில் நபி தோழர்களும் நாமும் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்து அந்த மனிதர்களுக்கு தேவையான ஏராளமான அருள்கொடைகளை இறைவன் வழங்கியிருக்கிறான். இந்த உலகத்தில் மனிதன் வாழ்வதற்கான தேவைகள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அந்த மனிதர்களுடைய தேவைகளை இறைவன் பூர்த்தி செய்திருக்கிறான். இறைவனுடைய மகத்தான கருணையால் ஏராளமான அருட்கொடைகளை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் நமக்கு வழங்கிய அருட்கொடைகளை என்ன நினைத்தால் ஒருபோதும் எண்ணிவிட முடியாது. அதை திருக்குரானில் தெளிவான முறையில் நம்மிடத்தில் பேசுகிறான். நான் மனிதர்களுக்கு அருளிய அருள்கொடைகளை என்ன நினைத்தால் உங்களால் ஒருபோதும் எண்ணிவிட முடியாது. அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான இறைவனுடைய அருள்கொடைகளை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பட்டியலிட முடியாது. இவ்வளவு அருள்கொடைகளை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். இறைவனுடைய மகத்தான கருணை, அதை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளை மறுமையில் இறைவன் நம்மை பார்த்து கேட்பான், நான் உனக்கு வழங்கிய அருள்கொடைகள் மூலியமாக நீ என்ன செய்தாய்? எது நமக்கு தந்திருக்கிறதோ, இறைவன் எதை நமக்கு தந்திருக்கிறானோ, பார்வையை கொடுத்திருக்கிறான், கையை கொடுத்திருக்கிறான், குடும்பத்தை கொடுத்திருக்கிறான், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், வியாபாரத்தை கொடுத்திருக்கிறான். இப்படி நமக்கு எதுவெல்லாம் நல்லதாக இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவெல்லாம் இறைவனுடைய அருண்கொடைதான். அதை இறைவன் கேட்பான், நான் உனக்கு தந்த அருண்கொடை இருக்கிறதல்லவா, அதை நீ எப்படி பயன்படுத்தினாய்?
அதை சரியான முறையில் பயன்படுத்தினாயா? உலகத்தில் வாழும் பொழுதே எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டுமோ அந்த இலக்கை நோக்கி நீ பயணித்தாயா? இறைவன் திருக்குரானில் ஏராளமான வசனங்களில் நம்மிடத்தில் பேசுகிறான். மனிதர்களே, வலா தன்ச நசீபக்க மினத் துன்யா, உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை பார்த்து இறைவன் பேசுகிறான். இஸ்லாத்திற்காக, இறைவனுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய தியாகங்கள் இருக்கிறது, அதை ஒருபோதும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். இஸ்லாத்திற்காக செலுத்த வேண்டிய தியாகம்னு ஒன்று இருக்கு. இந்த உலகத்தில் முஸ்லீமாக படைக்கப்பட்ட அனைத்து நபர்களை பார்த்து இறைவன் பேசுகிறார். இறைவனுக்காக நீங்கள் செலுத்தக்கூடிய தியாகங்கள், அதை ஒருபோதும் மறந்து விடாத மனிதா என்று இறைவன் தன் திருமறை குரானில் நினைவுபடுத்துகிறார். இன்றைக்கு என்னை நானே உள்ளத்தில் கேள்விகளை எழுப்ப வேண்டும், சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஏராளமான அருண்கொடைகளை பெற்றுக்கொண்டு நான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் இறைவனுக்காக நான் என்ன செயலை செய்திருக்கிறேன்? இறைவனுக்காக நான் என்ன தியாகத்தை செய்திருக்கிறேன்? எதற்காக இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை இறைவன் படைத்தானோ அதை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய முஸ்லிம் மக்கள் எத்தனை பேர்? உலகத்தில் சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்ந்து மரணிப்பதற்காக இந்த மனித சமுதாயத்தை இறைவன் படைத்தானா? தெளிவாக இறைவன் பேசுகிறான். அல்லது ஹலக்கல் மௌத வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த உலகத்தில் வெறுமன சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்ந்து மரணிப்பதற்காக மனித சமுதாயத்தை படைக்கவில்லை, மாறாக அவனை பரிசோதிக்கிறேன். வாழக்கூடிய குறிப்பிட்ட நாளில் நீ என்ன செயலை செய்கிறாய்? நன்மை செய்து கொண்டு வாழ்கிறாயா? வணக்க வழிபாடுகள் பக்கம் ஆர்வம் காட்டுகிறாயா? அமல்கள் செய்யாமல் நன்மையான காரியங்களில் ஈடுபடாமல் பாவமான காரியங்களில் மூழ்கி இருக்கிறாயா என்று இறைவன் நம்மளை பரிசோதிக்கிறான். அதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை. உலகத்தில் மனித சமுதாயத்தை இறைவன் படைத்ததற்கான மிக முக்கிய நோக்கமே இதுதான், வேற எதற்காகவும் இல்லை. இன்றைக்கு அதை பூர்த்தி செய்து கொண்டு இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் ஏராளமான வசனத்தில் மறுமை குறித்தான எச்சரிக்கை விடுக்கிறார். மறுமைக்காக செலுத்த வேண்டிய கடமைகளை சரியான முறையில் செலுத்துங்கள், இல்லை என்றால் இறைவனுடைய தண்டனை என்பது மிக கடுமையாக இருக்கும். இறைவன் தன் திருமறை குர்ஆனில் பேசும் பொழுதே, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம். இறைவன் பேசக்கூடிய அழகான வார்த்தையை பாருங்கள். இறை நம்பிக்கை கொண்டோரே, முஸ்லிம் மக்களை பார்த்து இறைவன் பேசுகிறார். நாளை மறுமையில் துன்புறுத்தக்கூடிய வேதனை, படு பயங்கரமான வேதனை, நரகத்தை பற்றி இறைவன் முதல்ல எடுத்து காட்டுறான். இறை நம்பிக்கை கொண்டோரே, நாளை மறுமையில் இறைவன் மிக கடுமையான முறையில் ஒரு இடத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வேதனை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஒரு நிமிடம் கூட, ஒரு நொடி கூட அதனால் நம்மளால தாங்க முடியாது. அதை இறைவன் முதல்ல சொல்லிட்டு இறுதியாக சொல்லுகிறான், அந்த கடுமையான வேதனையிலிருந்தே, அந்த கடுமையான துன்புறுத்துவதிலிருந்தே பாதுகாக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா? மறுமையில ஒரு இடம், அந்த இடம் சாதாரண இடம் கிடையாது. இறைவனுடைய கடுமையான தண்டனையை கொடுக்கக்கூடிய இடம். அந்த நரகத்தை பற்றி இறைவன் முதலில் சொல்லிவிட்டு அந்த கடுமையான வேதனையிலிருந்தே பாதுகாக்கக்கூடிய ஒரு வியாபாரம் இறைவன் எப்படி புரிய வைக்கிறான்னு பாரு. ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தரட்டுமா? சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் இறைவன் பேசுகிறான், துக்மினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ் பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும் ஸாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். அது என்ன வியாபாரம்? நரக நெருப்பிலிருந்து, நரகத்துடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வியாபாரத்தை பற்றி இறைவன் பேசுகிறார். அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் நம்புங்கள். அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் நம்பி இறைவனுடைய பாதையில் உடலால், உயிரால், பொருளாதாரத்தால் நீங்கள் தியாகம் செய்யுங்கள். இதை உலகத்தில் வாழும் பொழுது நீங்கள் செய்தால் நரகத்திலிருந்து காக்கக்கூடிய
ஒரு மிகப்பெரிய வியாபாரம் இதுதான் என்று தெளிவாக இறைவன் பேசுகிறான். யோசித்து பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு அழகான வாசகம்னு பாருங்க. அல்லாஹ்வின் பாதையில் உடலால், உயிரால், பொருளாதாரத்தால் யார் தியாகம் செய்கிறார்களோ ஒரு அழகான வியாபாரத்தை இறைவன் நமக்கு கற்றுத்தருகிறார். இறை உலகத்தில் வாழும் பொழுதே நாம் அமல்படுத்தினால் இதன் மூலியமாக நரகத்துடைய வேதனையிலிருந்து தப்பிக்க முடியும். மறுமை குறித்தான எச்சரிக்கை எல்லாவற்றையும் இறைவன் சொல்லுகிறானே, ஏராளமான வசனங்களில் இறைவன் பேசுகிறானே, அந்த வசனத்திற்கு உயிரோட்டம் கொடுத்தது யார்? அந்த வசனத்தின்படி செயல்பட்டவர்கள் யார்? இறைவன் சொல்லக்கூடிய அறிவுரையாக இருந்தாலும், இறைவன் சொல்லக்கூடிய எச்சரிக்கையாக இருந்தாலும், இன்றைக்கு சர்வ சாதாரணமாக கண்ணால் படித்துவிட்டு காதால் கேட்டுவிட்டு நாம் கடந்து செல்கிறோம். இந்த வசனத்திற்கு நான் உயிரோட்டம் கொடுக்கிறேனா? இதன்படி சரியான முறையில் என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி இருக்கிறேனா? இறைவன் சொல்லக்கூடிய ஏகப்பட்ட வசனத்திற்கு உயிரோட்டம் கொடுத்தவர்கள் தான் நமக்கு முன்னால் வாழ்ந்த நபித்தோழர்கள். இந்த தலைப்பை தேர்வு செய்வதற்கான மிக முக்கிய நோக்கமே என்னன்னா, நபித்தோழர்கள் யார்? வானவர்களா? நம்மை போன்ற மனிதர்கள். நமக்கு எப்படி உலகத்தில் வாழும் பொழுது தேவைகள் இருக்கிறதோ, ஆசைகள் இருக்கிறதோ, குடும்பங்கள் இருக்கிறதோ, வியாபாரங்கள் இருக்கிறதோ, அது அனைத்தும் நமக்கு முன்னால் வந்த நபி தோழர்களுக்கும் இருந்தது. நமக்கு மட்டும் இந்த தேவை இல்லைங்க. நமக்கு மட்டும் குடும்பம் கிடையாது, நமக்கு மட்டும் வியாபாரம் கிடையாது. நமக்கு முன்னால் வந்த நபி தோழர்களுக்கும் இருந்தது. ஆனால் அவர்கள் இந்த வசனத்திற்கு உயிரோட்டம் கொடுத்தார்கள். இறைவனுடைய பாதையில் உடலால், உயிரால், பொருளாதாரத்தால் தியாகம் செய்தார்கள். சிறிய விஷயம் முதல் பெரிய விஷயம் வரைக்கும் நம்மை போன்ற மனிதர்கள் அவர்கள் செய்கிறார்களே, இன்றைக்கு என்னால் செய்ய முடிகிறதா? உள்ளத்தை தொட்டு நம்மால் சொல்ல முடியுமா, நான் இறைவனுக்காக இந்தந்த செயல்களை செய்திருக்கிறேன்? ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. நமக்கு முன்னால் வாழ்ந்த நபி தோழர்கள் நம்மை போன்ற மனிதர்கள் தான். அவர்கள் செய்தார்கள். காரணம், உலக வாழ்க்கை அற்ப வாழ்க்கை என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டார்கள். எது நிரந்தர வாழ்க்கையோ அந்த நிரந்தர வாழ்க்கைக்காக வாழ்ந்தார்கள். நிரந்தரமற்ற வாழ்க்கையை தேர்வு செய்யவில்லை. நமக்கும் நபி தோழர்களுக்கும் உள்ள வித்தியாசமே இது மட்டும்தான். அவர்கள் மறுமைக்காக வாழ்ந்தார்கள். இன்றைக்கு மறுமையை குழி தோண்டி புதைத்து விட்டு உலக காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நபி தோழர்கள் எந்த அளவுக்கு மறுமைக்காக வாழ்ந்தாங்க? ஒவ்வொரு விஷயமாக இருந்தாலும், சிறிய விஷயம் முதல் அமல்களாக இருந்தாலும், போர்க்களமாக இருந்தாலும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தபூக்குடைய யுத்தக்களம் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு மிக கடுமையான போர்க்களம்னா தபுக் போர்க்களம் தான். ரசூலுல்லாஹ் எந்த போர்க்களத்துக்கு முன்பாகவும் அறிவிப்பு செய்ய மாட்டாங்க. ஆனால் தபுக் போர்க்களத்துக்கு அறிவிப்பு செஞ்சாங்க. என்ன அறிவிப்பு செய்தார்கள் என்றால், மக்களை ஒன்று திரட்டி, நாம் செல்லக்கூடிய போர்க்களம் என்பது சாதாரண போர்க்களம் கிடையாது. உங்களை நீங்களே ஆயுதப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை நீங்களே ஆயுதப்படுத்திக்கங்க, உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த போர்க்களத்திற்கும் அல்லாஹ்வின் தூதர் இது போன்று உபதேசம் செய்யல. தபூக் யுத்தக்களத்திற்கு செய்தார்கள். ஏனென்றால் கடுமையான வறட்சியில் நடந்த போர்க்களம். சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் மிகவும் சிரமத்திற்கு உள்ளான ஒரு போர்க்களம். அந்த போர்க்களத்தில் கலந்து கொள்ளாமல் சில நபித்தோழர்கள் இருந்தார். ஒரு 3 நபித்தோழர்கள் இருந்தார். கஅப் பின் மாலிக் போன்ற ஒரு 2 தோழர்களும் இருந்தார்கள். அவர்களை பற்றி இறைவன் சில வசனத்தின் மூலியமாக கண்டித்தும் பேசியிருக்கிறார். இந்த தபூக் யுத்த காலத்தில் ஆரம்ப நேரத்தில் கலந்து கொள்ளாத சில நபித்தோழர்கள் இருந்தார். அந்த வெயிலுடைய உச்சம், கடுமையான வறட்சியுடைய பயத்தின் காரணத்தினால் சில நபித்தோழர்கள் ஆரம்பத்தில் தபூக் போர்க்களத்திற்கு செல்லாமல் வறட்சியை கண்டு பயந்து வீட்டிலே இருந்தார், வெளியில போகல. அதில் ஒருவர் தான் அபு கைசமா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர்.
அபூ கைஸமா ரசூலுல்லாஹ் போர்க்களத்தை பற்றி அறிவிப்பு செய்கிறாங்க. மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டுகிறார்கள். மக்களை அழைத்து கொண்டு போர்க்களத்துக்கு போறாங்க. யாரை எதிர்த்து நடக்கக்கூடிய போர்க்களம் என்றால் ரோமர்களை எதிர்த்து நடக்கக்கூடிய போர். ரோமர்களை எதிர்த்து போர் செய்வது சாதாரண விஷயம் கிடையாது. ரோமர்களை எதிர்த்து போர் செய்வது தற்கொலைக்கு சமம். அன்றைய காலகட்டத்தில் வலிமை மிக்க படையாக இருந்தார்கள். எதிர்த்து போர் செய்வதற்கு யாரும் முன் வர மாட்டாங்க. அனைத்து கூட்டங்களும் பயப்படுவாங்க. அதனால தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களம், அந்த போர்க்களத்தில் ஒரு முன்னறிவிப்பு செய்வார். ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்தில் ரோமர்களை நீங்கள் வெல்வீர்கள். ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்யும் போதே சில மக்கள் கேலி கிண்டல் அடித்தாங்க. இருக்கிற கொஞ்சம் கூட்டத்தை வச்சுட்டு வலிமை மிக்க படையை ரோமர்களை வீழ்த்த போறாங்களா? அந்த நேரத்தில் கேலியாக கிண்டலாக சில நபர்கள் செய்தார்கள். தபூக் யுத்த களம் ரோமர்களை எதிர்த்து நடக்கக்கூடிய மிகப்பெரிய போர்க்களம். அந்த போர்க்களத்திற்கு ஆயுதம் ஆகிறார்கள். சில நபி தோழர்கள் போறாங்க, ரசூலுல்லாஹ் அழைச்சிக்கிட்டு போறாங்க. அபூ கைஸமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தபூக்குடைய அந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ளுகிறார். வறட்சி, வெயில், என்னால் முடியாது, போர்க்களத்தில் கலந்து கொள்ளாமல் வீட்டிலே இருந்துட்டார். ரசூலுல்லாஹ் நபி தோழர்கள் ஒரு பக்கம் போறார். இவர் போகவில்லை, வீட்டிலே இருந்து விட்டார். இவர் வீட்டில் இருக்கும் பொழுதே அபூ கைஸமா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மனைவி குளிர்ந்த தண்ணீரை எடுத்து வந்து வைக்கிறார். நல்ல உணவை எடுத்து வந்து வைக்கிறார்கள். குளிர்ந்த நீரே, நல்ல உணவே இவருக்கு எடுத்து வைக்கப்படுகிறது. அபூ கைஸமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நீரை குடிப்பதற்கு முயற்சி செய்கிறார். உணவை சாப்பிடுவதற்கு முயற்சி செய்கிறார். சாப்பிடுவதற்கு முயற்சி செய்தால் அவரால் சாப்பிட முடியவில்லை. ஏனென்றால் உள்ளத்தில் ஒரு உறுத்தல். என் தோழர்கள், என் நபி தண்ணீர் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் போர்க்களத்திற்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் நானோ வீட்டிலே அமர்ந்து விட்டேன், போர்க்களத்திற்கு செல்லவில்லை. எனக்கோ குளிர்ந்த நீர், சாப்பாட்டு என் மனைவி எடுத்து கொண்டு வந்து கொடுக்கிறாங்கன்னா, என் நபிக்கு சாப்பாடு இல்லை, என் தோழர்களுக்கு தண்ணீர் இல்லை. தபூக்குடைய வரலாற்று எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதென்றால், தண்ணீர் இல்லாம போர்க்களத்துக்கு போனாங்க. தண்ணீர் தாகத்தால் ஏகப்பட்ட நபர்கள் மரணத்தை தழுவினார்கள். தண்ணீரை எடுத்து வருவதற்காக சில பேர் போவாங்க, சில பேர் சென்றால் திரும்பி வரமாட்டார்கள். வராத நபர்களை மற்ற நபர்கள் புரிந்து கொள்வார்கள். தண்ணீரை எடுப்பதற்காக சென்ற அந்த நபர்கள் தண்ணீர் தாகத்தாலே மரணித்து விட்டார்கள். முடிவெடுத்துக் கொண்டு பயணத்தை தொடருவார். அப்பேற்பட்ட வறட்சியில் நடந்த போர்க்களம். இவருக்கு தண்ணீர் எடுத்து வைக்கப்படுகிறது, உணவு எடுத்து வைக்கப்படுகிறது. குடிப்பதற்கோ உணவை சாப்பிடுவதற்கோ எடுத்து செல்லுகிறார். உள்ளத்தில் ஒரு உறுத்தல், என் நபிக்கு உணவு இல்லை, என் தோழர்களுக்கு தண்ணீர் இல்லை, நான் எப்படி நிம்மதியாக சாப்பிட முடியும்? இந்த நிலையில் நான் மரணித்து விட்டால் என் மறுமை வாழ்க்கை நாசமாகிவிடும். முடிவெடுத்துக் கொண்டே ஆரம்ப நேரத்தில் போர்க்களத்தில் கலந்து கொள்ளாமல் வறட்சியை கண்டு பயந்த அபூ கைஸமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னால், என் நபி, என் தோழர்கள் கஷ்டப்படுகிறார்கள், அந்த கூலியை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள், நான் அந்த கூலியை பெற முடியாது என்று எண்ணி கடைசி நேரத்தில் கிளம்பி போறாரு போர்க்களத்து. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மறுமையுடைய சிந்தனை. தாராளமா வீட்டில் இருந்திருக்கலாம், யாருக்கும் தெரிய போவது கிடையாது. ஆனால் கடைசி நேரத்தில் யாருக்கும் தெரியாத போதிலும் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். என் தோழர்கள் சென்று விட்டார்கள், நானும் செல்ல வேண்டும், செல்லாவிட்டால் என் மறுமை வாழ்க்கை நாசமாகிவிடும் என்று எண்ணி அந்த நீரையும் உணவையும் சாப்பிடாமல் அதே இடத்தில் விட்டுவிட்டு போர்க்களத்திற்கு செல்கிறார். நீண்ட தூரம் போயிட்டார், பல கிலோமீட்டர் போயிட்டாங்க அல்லாஹ்வின் தூதர்.
சஹாபாக்கள் எல்லாம் பேசிக் கொண்டார்கள். அந்த போர்க்களத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் எல்லாம் நயவஞ்சகர்கள். சஹாபாக்கள் பட்டியல் போடுறாங்க, யாரெல்லாம் அந்த போர்க்களத்துக்கு வரல பட்டியல் போடுகிறார்கள். அபு கைசமாவுடைய பெயர் அங்கு ஒலிக்கப்படுகிறது. அபு கைசமா வரலையே, இன்னும் சில நபி தோழர்கள் வரலையே, பெயர் உச்சரிக்கப்படுகிறது. சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொல்லுகிறார்கள், இவர்கள் எல்லாம் நயவஞ்சகத்தில் இருப்பார் அல்லாஹ்வின் தூதரே, இருந்தா என்ன செய்வது? அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, நயவஞ்சகத்தில் இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், இல்ல போர்க்களத்திற்கு வந்து விடுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே முகத்தை எல்லாம் மறைத்துக் கொண்டு ஒரு மனிதர் உள்ளே வருகிறார். மற்ற தோழர்கள் புரிந்து கொண்டார்கள், எதிரிகள் யாரோ உள்ள வந்துட்டாங்க போல. முகத்தெல்லாம் மறைச்சிட்டு தலையெல்லாம் சுத்திட்டு ஒரு உள்ள வராரு. எதிரி எவனோ உள்ள வந்து நோட்ட விடுறான். அவரை பிடிக்கிறார்கள். பிடித்து பார்த்தால் அபு கைசமா. ரசூலுல்லாஹ் கேட்கிறான், அபு கைசமாவே, ஏன் உன் முகத்தை மறைத்து கொண்டு வருகிறாய்? என்ன காரணம்? அல்லாஹ்வின் தூதர் விசாரிக்கிறார்கள். அபு கைசமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதரே, இதோ இந்த தபூக்குடைய யுத்தம், கடுமையான வறட்சி, தண்ணீர் இல்லை, உணவு இல்லை, நான் போர்க்களத்திற்கு வந்தால் சிரமப்படுவேன் என்று அஞ்சி நான் போர்க்களத்துக்கு வராம வீட்டிலே இருந்துட்டேன். நான் வீட்டில் இருக்கும் பொழுதே என் மனைவி தண்ணீரையும் உணவையும் எடுத்து வந்தார்கள். அந்த தண்ணீரையும் உணவையும் பார்த்து என் உள்ளம் நடுங்கியது, உறுத்தியது. என் தோழர்கள் அங்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நான் நல்ல நிலையில் இருக்கிறேன் என்ற அச்சம் என் உள்ளத்தில் வந்தது. உடனே அதை தூக்கி எறிந்து விட்டு நான் போர்க்களத்திற்கு வந்து விட்டேன். இந்த செயலுக்காக அல்லாஹ்வின் தூதர் பிரார்த்தனை செய்கிறார், அபு கைசமாவுக்கு இறைவன் அருள் புரிவானாக. ஆரம்பத்தில் ஒரு சலனம் ஏற்பட்டது, ஆனால் இறுதியில் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்ததல்லவா. அல்லாஹ்வின் தூதர் பிரார்த்தனை செய்கிறார்கள், அபு கைசமாவுக்கு இறைவன் அருள் புரிவானாக. இவரை போன்று மற்றொரு தோழர், இவர் அந்த வறட்சியை கண்டு போர்க்களத்துக்கு வரல, பயந்தார். மற்றொரு தோழர் யாருன்னா அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போர்க்களம் தான். சில பேர் உச்சரிக்கப்படும் பொழுதே அபு கைசமா வரல, கஅபின் மாலிக் வரல. கஅபின் மாலிக்கை பற்றி தனி ஒரு வரலாறு இருக்கு. அந்த பெயர்கள் உச்சரிக்கப்படும் பொழுதே மற்றொரு பெயர் அபூதரும் இந்த போர்க்களத்திற்கு வரவில்லை, அவரும் நயவஞ்சகனா. மற்ற தோழர்கள் பேசிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்றார், அபூதர் நல்ல மனிதர், ஆரம்ப நேரத்தில் இஸ்லாத்தை தனி ஒரு ஆளாக எடுத்து சொன்னார். மக்கத்து குறைஷிகள் அடித்தார்கள், உதைத்தார்கள். எந்த அளவிற்கு என்றால் இஸ்லாத்தை எடுத்து சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இரத்தத்தால் நிறைந்த ஒரு நபி தோழர், இஸ்லாத்திற்காக பலவிதமான தியாகங்கள் செய்த நபி தோழர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவரை பற்றி தவறாக பேசாதீங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த போர்க்களத்துக்கு வரல. அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே தூரத்தில் ஒரு நபர் தனியாக வருகிறார், தன்னந்தனியாக வருகிறார், நடந்து வருகிறார். மற்றவர்களுக்கு ஒட்டகம் இருந்தது, குதிரை இருந்தது, வாகனத்தில் வந்தார்கள். இவரோ நடந்து வருகிறார். நடந்து தனியாக நடந்து வருவதை பார்த்த நபிகளார், ஒரு ஓரமா ஒரு உருவம் வருது, தனியா வந்துகிட்டு இருக்கு, எனக்கு என்னமோ அது அபூதர் மாதிரி தான் தெரியுது. அல்லாஹ்வின் தூதர் அபூதரை அடையாளம் கண்டுபிடிக்கிறார்கள். சஹாபாக்களிடத்தில் சொல்லுகிறார்கள், அபூதரை பற்றி தவறாக பேசினீர்களே, இதோ தனியா வராது பாருங்க. உடலெல்லாம் நொந்து போய் சோர்வாகி களத்திற்கு வருகிறார். ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறார், அபூதரே என்னாச்சு, உங்களுடைய வாகனம் எங்க? அப்படியே நொந்து நூலாகி வரீங்களே, உடலெல்லாம் சோர்வடைந்து விட்டதே, அப்படியே உடல் முழுக்க வியர்வைகள் கொட்டுகிறதே,
ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறார், ஏன் ஆரம்ப நேரத்தில் வரல, ஏன் இவ்வளவு தாமதம்? நபிகளார் விசாரிக்கும் பொழுது அவர் சொன்ன பதிலை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதரே, தபுக் போர்க்களத்திற்காக என் வாகனத்தை தயார்படுத்தினேன். ஆனால் என் ஒட்டகம் ஏதோ ஒரு விதத்தில் நோய் ஏற்பட்டோ காலில் அடிபட்டோ பயணம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நீங்களோ நெடுந்தூரம் போய்விட்டீர்கள். நான் மதீனாவிலே இருந்து விட்டால் நயவஞ்சகனாக ஆகிவிடுவேன் என்று மக்கள் முத்திரையிடுவார்கள். இதோ இந்த போர்க்களம் என்பது சாதாரண போர்க்களம் கிடையாது. என் வாகனமே இல்லாவிட்டாலும் என் இறைவனுக்காக மறுமைக்காக நடந்தே வந்த அல்லாஹ்வின் தூதரே, கிட்டத்தட்ட பல மைல் தூரம், ஒரு 500 to 800 கிலோமீட்டர் வச்சுக்கணும். அவ்வளவு தூரம் நடந்து வந்த நபி தோழர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒரே காரணம் மறுமை. வாகனம் இல்லை, ரசூலுல்லாஹ் தாராளமா சொல்லிக்கலாம், போர்க்களத்திற்கு தயாரானேன், ஒட்டகம் நோய்வாய்ப்பட்டு விட்டது, அடிபட்டு விட்டது, வர முடியலன்னு சின்ன காரணம் சொல்லிட்டு தப்பிச்சிடலாம். ரசூலுல்லாஹ் ஒன்னும் சொல்ல போறது கிடையாது. போர்க்களத்திற்கு வராம இருந்தவர்கள் எல்லாம் நயவஞ்சகர்கள். முதியவர்கள் இருந்தார், நயவஞ்சகர்கள் இருந்தார். அது இல்லாமல் 3 நபர்கள் இருந்தார்கள். பின்னால் அவர்களை பற்றி இறைவன் சட்டத்தை இறக்குகிறான், மன்னிப்புடைய சட்டம். அபூதரும் மதீனாவில் இருந்து விட்டால் நான் நயவஞ்சகன் என்று மக்கள் முத்திரையிட்டு விடுவார்கள். நான் இறைவனுக்காக மறுமைக்காக வாகனம் இல்லாவிட்டாலும் பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த படைக்கு நடந்தே வந்தார்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இறைவனுக்காக தாவா பணிக்கு நடந்து போறதுல நம்ம யோசிக்கிறோமே, உச்சி வெயில நடந்து எப்படி போக முடியும், எப்படி மார்க்கத்தை எடுத்து சொல்ல முடியும்? நபிகளார் காலத்தில் நபி தோழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? வெயிலை காரணம் காட்டினார்களா? களத்தில் கலந்து கொள்வதற்கான எந்த வாய்ப்பு இல்லாவிட்டாலும் வாய்ப்பை ஏற்படுத்தினார்கள். நாம ஏற்படுத்தல, எந்த குற்றமும் கிடையாதுங்க. இவர் களத்தில் கலந்து கொள்ளாவிட்டாலும் இறைவன் தண்டிக்க போவதும் கிடையாது. அந்த சூழ்நிலையில் இருக்கிறார், இருந்தாலும் வாய்ப்பை ஏற்படுத்தினார். ஒரே காரணம், மறுமை, இறைவன். நம்மை போன்ற மனிதர் தான். உலகத்துடைய ஆசைகள், உலகத்துடைய முக்கியத்துவம் அவர்களுக்கும் இருந்தது. ஆனால் அவர்கள் இது போன்ற செயலில் ஈடுபட்டார்கள். நான் ஈடுபடவில்லை என்றால் அவர்களுடைய ஈமானோடு நம்ம ஈமான உரசி பார்க்கணும். ஏணி வைத்தாலும் எட்ட முடியாத அளவில் நபி தோழர்களுடைய ஈமான் இருந்தது. அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உம்மு உமாரா என்ற ஒரு நபி தோழி பெண்மணி, இஸ்லாத்திற்காக ஆண்களும் தியாகம் செய்திருக்கிறார்கள். ஆண்கள் மட்டும் தியாகம் செய்யல, பெண்களும் சளைத்தவர்கள் இல்லை என்று சொல்லுகிற அளவில் எண்ணற்ற தியாகங்கள் செய்த ஏகப்பட்ட பெண்மணி இருந்தார். வரலாற்று சம்பவங்கள் பாடமாக, படிப்பினையாக எடுத்து காட்டப்படுகிறது. அந்த பட்டியலின் ஒரு பெண்மணி தான் உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். உஹதுடைய யுத்தக்களம், உஹதுடைய போர்க்களம் என்பது நன்றாகவே தெரியும். சாதாரண போர்க்களம் கிடையாது. ஒரு கடுமையான சூழ்நிலையில் ஏற்பட்ட ஒரு போர்க்களம். நபிகளாருடைய கடவாய்ப்பல் உடைக்கப்பட்டது. நபிகளாருடைய முகத்திலிருந்து ரத்தம் சாரி சரியாக கொட்டியது. நபி தோழர்கள் விரண்டு ஓடினார்கள். ஏகப்பட்ட நபி தோழர்கள் கொல்லப்பட்டார்கள். நபிகளார் மரணித்து விட்டார் என்ற வதந்தி போகுது. முகமது மரணிச்சிட்டாரே வதந்தி கிளம்பிய உடனேயே சஹாபாக்கள் விரண்டு ஓடுகிறார்கள், பின்னால போறார். நபிகளார் இறந்து விட்டார் என்ற செய்தி இந்த பெண்மணியுடைய காதில் விழுகிறது.
பெண்களுக்கு போர்க்கள அனுமதி கிடையாது. பெண்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட போர்க்களத்திற்கு அனுமதி கேட்கிறார். நபிகளார் சொல்லிவிட்டார்கள், நீங்கள் ஹஜ்ஜையும் உமராவையும் செய்வதே மிகப்பெரிய ஜிஹாது தான், நீங்க போர்க்களத்திற்கு வர வேண்டாம்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. மீண்டும் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, போர்க்களத்துக்கு தான் எங்களுக்கு அனுமதி தரல, போர்க்களத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு அடிபட்டாலோ ஏதோ ஒரு தேவை, உணவு சமைத்து கொடுப்பதோ தண்ணீர் கொடுப்பதோ இது போன்ற வேலைகளாவது நாங்க செய்யறோமே, அதுக்காவது அனுமதி தாங்கன்னு பெண்கள் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தாங்க. உஹதுடைய யுத்தக்களம் உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் களத்தில் கலந்து கொண்ட மற்ற வீரர்களுக்கு உணவை சமைத்து கொடுக்கக்கூடிய பணிகளில் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் இறந்து போயிட்டாங்கன்னு வதந்தி வருது. அந்த செய்தி இந்த பெண்களுடைய காதில் விழுந்த உடனேயே மக்கள் ஒரு பக்கம் விரண்டு ஓடுகிறார்கள், இந்த பெண்மணியோ முன்னோக்கி செல்கிறார்கள். எல்லா மக்களும் பின்னாடி வராங்க. இந்த பெண்மணி தன்னந்தனி ஆளாக முன்னோக்கி செல்கிறார்கள். அங்கும் இங்குமாக ரசூலுல்லாஹ்வை தேடுறாங்க. அல்லாஹ்வின் தூதரை பார்த்து விட மாட்டேனா, சுத்தி தேடுறாங்க, எங்கேயுமே ரசூலுல்லாஹ் கிடைக்கல. ஒரு கட்டத்தில் அந்த களத்துல சுத்தி முத்தி தேடி ரசூலுல்லாஹ்வை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடித்தால் அல்லாஹ்வின் தூதர் மரணிக்கவில்லை, அல்லாஹ்வின் தூதரை கொலை செய்வதற்கு எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள். இந்த செய்தியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான வாசகம் பாருங்க. உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாரை பார்த்த அடுத்த வினாடி உஹது மலையே அதிர்ந்து போகிற அளவில் உரத்த குரலில் சப்தமாக சொன்னார்கள், நபிகளார் மரணிக்கவில்லை, நபிகளார் உயிரோடு தான் இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வை சுத்தி எதிரிகள் சூழ்ந்து விட்டார்கள். நபிகளாரை கொலை செய்வதற்கு தயாரா இருக்கிறார். பெண்மணி உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்த செயலை பாருங்கள். நபிகளாரை சுற்றி இருந்த எதிரிகளை பார்க்கிறார்கள். நாலாபுறமும் சில பெண்மணிகள் என்ன செய்வாங்கன்னா, கையில ஒரு கத்தி வச்சிருப்பாங்க அவங்களுடைய தேவைக்காக. ஏன்னா போறது போர்க்களம். சில பெண்மணிகள் இடுப்புல ஒரு கத்தியை வச்சிருப்பாங்க. உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாரை கொலை செய்ய வந்த அந்த எதிரிகளை பார்க்கிறார்கள். நபிகளாருக்கு பக்க பலமாக நாலாபுறமும் சுற்றுறாங்க, எதிரிகளை கிட்ட நெருங்க விடாம. நபிகளார் அந்த பெண்மணியை பார்க்கிறார்கள். இந்த பெண்மணி செய்த செயலை பார்க்கிறாங்க, வியந்து போறாங்க. ரசூலுல்லாஹ் நாலாபுறமும் சுற்றி நபிகளாருடைய உயிரை காப்பாற்றுகிறார்கள். ஒரு நேரத்தில் ஒரு கட்டத்தில் ஒரு எதிரி என்ன செய்கிறான் என்றால், பின்னால் உம்மு உமாராவுடைய கழுத்தில் ஒரு மிகப்பெரிய வெட்டை வெட்டுகிறான். கையில ஓங்கி ஒரு வெட்டு, இந்த இடத்துல வெட்டப்பட்ட அடுத்த வினாடி அப்படியே கீழே விழுறான். ஓரளவு எதிரிகளை சமாளித்து விட்டார்கள். நபிகளாருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு மற்ற தோழர்களும் வந்துட்டார். வர வரைக்கும் தாக்கு பிடிச்சது யார்? இந்த ஒரே ஒரு பெண்மணி. வெட்டுக்காயம். நபிகளார் கிட்ட வராங்க, தட்டு தடுமாறி நபிகளார் கிட்ட போறாங்க. அல்லாஹ்வின் தூதர் உம்மு உமாராவை பார்த்து சொன்னார்கள், உம்மு உமாராவே, நீ செய்த செயல் மகத்தான செயல், நான் உனக்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இந்த நேரத்தில் நான் உனக்காக என்ன செய்யணும், நீ எதை எதிர்பார்க்கிறாய்? நபிகளார் கேட்கும் பொழுதே கடைசி மரணத்துடைய விளிம்பில் இருக்கிறாங்க, வலி தாங்க முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா, அந்த போர்க்களத்தில் இவருடைய கணவரும் கலந்து கொண்டார், இந்த பெண்மணியுடைய 2 பிள்ளைகளும் கலந்து கொண்டார். கணவரும் கலந்து கொண்டார்கள், 2 பிள்ளைகளும் கலந்து கொண்டார்கள். முதல் சிந்தனை கணவனை பத்தி இல்ல, 2 பிள்ளைகளை பத்தி இல்ல. நபிகளார் மரணித்து விட்டார் என்ற செய்தி வந்த உடனேயே ரசூலுல்லாஹ்வை தேடி போறார்.
ரசூலுல்லாவை பார்த்து விட்டு நபிகளாருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு தன்னை அரணாக வைக்கிறார்கள். நபிகளாருடைய உயிரையும் காப்பாற்றினார். நபிகளார் கேட்கிறார்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுதே அதற்கு அந்த பெண்மணியுடைய நாவில் இருந்து வந்த வார்த்தை, அந்த வாசகங்கள் சுப்ஹானல்லாஹ், சாதாரண வார்த்தை கிடையாது. நம்மில் பல பேர் அந்த இடத்தில் நாம் இருந்தால் இந்த சொற்களையும் மொழிவோமா என்று கேட்டால் கேள்விக்குறி. என்ன தெரியுமா மொழிஞ்சாங்க? அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், எனக்காக இறைவனிடத்தில் நீங்கள் கேளுங்கள். நாளை மறுமையில் நானும் என் கணவனும் என் குழந்தைகளும் உங்களோடு சொர்க்கத்தில் இருக்கணும். ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும் கொடுங்க. மரணத்துடைய விளிம்பில் அந்த பெண்மணி கேட்ட சொற்கள், நானும் என் கணவனும் என் 2 மகன்களும் உங்களோடு சொர்க்கத்தில் இருக்கும். இறைவன் திருமறை குர்ஆனில் பேசுகிறான், இறை நம்பிக்கை கொண்டவர்கள் யார் தெரியுமா? பெற்றோர்களை விட, கணவர்களை விட, மனைவிகளை விட, பிள்ளைகளை விட, தன் உயிரை விட யார் அல்லாஹ்வையும் அவனுடைய இறை தூதரையும் நேசிக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர். அந்த வசனத்திற்கு உயிரோட்டம் கொடுத்த ஒரு நபித்தோழி பெண்மணி இவர்கள். சிந்திச்சு பாருங்க. அந்த களத்தில் கணவன் பற்றியான சிந்தனை முதல்ல வரல, தன் மகனை பற்றியான சிந்தனை முதல்ல வரல. வாய் அளவில் சொல்லக்கூடாது நபிகளாரை நேசிக்கிறேன் என்று, வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள். நபிகளார் மீது உள்ள அந்த நேசத்தை வெளிப்படுத்தினார்கள். உங்களோடு சொர்க்கத்தில் இருக்கணும், வாக்குறுதி கொடுங்க. நபிகளார் பிரார்த்தனை செய்தார்கள், இறைவா, இதோ இந்த குடும்பத்தார்களுக்கு அருள் புரிவாயாக, என்னோடு சொர்க்கத்தில் வசிக்க செய்வாயாக என்று நபிகளார் கையேந்தி பிரார்த்தனை செய்தார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. சாதாரணமாக கடந்து செல்ல முடியுமா இந்த செய்திகளை? மறுமைக்காக வாழ்ந்தார்கள், சொர்க்கத்திற்காக வாழ்ந்தார்கள், இறைவனுக்காக அனைத்து காரியத்தையும் ஒதுக்கினார்கள். நம்மை போன்று மனிதர்கள், வானவர்கள் கிடையாது, மலக்குகள் கிடையாதுங்க, நம்மை போன்று மனிதர்கள் தான். இவர்களால் செய்ய முடிகிறது என்றால் அவர்களுக்கு இருப்பது போன்ற அனைத்து வேலைகளும் தானே நமக்கு இருக்கு. யாராவது மாற்று கருத்து தெரிவிக்க முடியுமா? எல்லாவற்றும் இருந்த போதிலும் அதையும் நிவர்த்தி செய்தார்கள். மறுமைக்காகவும் வாழ்ந்தார்கள், இஸ்லாத்திற்காகவும் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு மறுமையா ஓரமாக வைக்கிறோம், உலக வாழ்க்கையா முதல்ல வைக்கிறோம். நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். அவர்கள் செய்த தியாகத்தை போன்று நம்மால் முடியாது. அந்த வாய்ப்பு இப்ப இல்ல. போர்க்களம் போன்ற சம்பவம்லாம் இப்ப முடியாது. ஆனா இருந்தாலும் மற்ற காரியம் இருக்கிறதுல அதிலையாவது என்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு ஏதாவது முயற்சி செய்யணுமா இல்லையா? இறைவனுடைய கடமையான விஷயத்தில் அனைத்திலேயுமே அலட்சியமாகத்தான் இருக்கிறோம். அமல்கள் விஷயத்தில் அலட்சியமாகத்தான் இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் சொல்வதே, பொருளாதாரத்தை கொடுப்பது மட்டும் தியாகம் கிடையாது. இறைவனுக்காக, மார்க்கத்திற்காக ஒரு சில பணிகள் செய்கிறோமே, சின்ன பணி தான் செஞ்சிருப்போம், ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் தான் செஞ்சிருப்போம், அது தியாகம். ஒரு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்கு சேர அடுக்கிறாங்க, அது தியாகம். இறைவனுடைய பாதையில் சிறிய விஷயம் முதல் பெரிய விஷயம் வரைக்கும் தியாகம் தான். இது போன்ற விஷயத்தில் நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது.
இறைவனுக்காக செலுத்த வேண்டிய ஒவ்வொரு சிறிய விஷயமாக இருந்தாலும் அதை செய்வதற்கு தானாக முன்வர வேண்டும். அமல்கள் விஷயத்துல இன்னும் எந்த அளவுக்கு ஆர்வமா இருந்தாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு திடகாத்திரமான உடல்கள், நல்ல நிலைமையில் இருக்கிறோம். நல்ல நிலைமை, திடகாத்திரமான உடல் உறுப்புகள், அமல்கள் செய்வதில் ஆர்வம் காட்டாமல் அலட்சியமாக இருக்கிறோமே. ஆனா உடலில் பாதிப்பு இருந்தும், உடலில் குறைபாடு இருந்தும், இறைவனுக்காக, மறுமைக்காக ஏதாவது நான் செய்ய வேண்டும் என்று நபிகளாரிடத்தில் கேட்ட நபர்கள் ஏராளம். உம்மு ஹானி என்ற ஒரு பெண்மணி, உம்மு ஹானி, இந்த பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா, நபிகளாருக்கு நெருக்கமான ஒரு உறவினர் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வயதான காலகட்டத்தை அடைந்து விட்டார்கள். உடல் கனத்து விட்டது. உடல் கனத்து போய் முதிர்ந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க. இப்ப இவங்க ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும்னு சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதரை சந்திக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரை சந்தித்து விட்டு அந்த பெண்மணி கேட்ட கேள்வியை பாருங்க. அல்லாஹ்வின் தூதரே, எனக்கோ வயது அதிகமாகிவிட்டது, உடல் கனத்து போய்விட்டது, நான் அமர்ந்த நிலையில் ஒரு அமலை செய்ய வேண்டும். அந்த அமல் இறைவனுடைய பார்வையில் பிரம்மாண்டமான நன்மைகளை பெற்றுத்தர வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு அமலை எனக்கு கற்றுத்தாருங்கள். இந்த கேள்வியை பாருங்க. சின்னதா ஏதாவது உடல்நிலை சரியில்லை என்றாலும் நமக்கு நாமே காரணம். உடல்நிலை சரியில்லை, என்னால் எப்படி அமல் செய்ய முடியும், மற்ற காரியத்தில் எப்படி ஈடுபட முடியும்? நாம் வாய்ப்பை ஏற்படுத்தவில்லை. அந்த பெண்மணி வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கான வழியை நோக்கி சென்றார்கள். நபிகளாரிடத்தில் கேட்டார்கள், என்னால அமர்ந்த நிலையில தான் அமல் செய்ய முடியும், நான் செய்யக்கூடிய அந்த அமல் இறைவனுடைய பார்வையில் பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும், அப்பேற்பட்ட ஒரு அமலை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று அந்த பெண்மணி கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை கற்றுத்தரார். அன்றாட வாழ்க்கையில் பழக்கப்பட்ட சொல்தான், தினம்தோறும் நாம் பயன்படுத்தக்கூடிய சொல்தான். ஆனால் அதனுடைய பலன், அதனுடைய நன்மையை அல்லாஹ்வின் தூதர் சிலாகித்து சொல்றார். சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட மிக அழகான செய்தி. நபிகளார் சொல்லுகிறார்கள், அமர்ந்த நிலையில் நீங்கள் அமல் செய்ய வேண்டுமா? அந்த அமல் இறைவனுடைய பார்வையில் பிரம்மாண்டமான நன்மைகளை பெற்று தரும். என்ன அமல் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. இந்த வார்த்தையை, இந்த சொல்லை அமர்ந்த நிலையில் நீங்கள் 100 தடவை சொன்னால் 100 நன்மை எழுதப்படும், 100 தீமை அளிக்கப்படும். இரண்டாவது, அல்லாஹு அக்பர். இந்த சொல்லை அமர்ந்த நிலையில் 100 தடவை சொன்னால் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பு இருக்குல்ல, கண்கள் இருக்கிறது, நாவு இருக்கிறது, கைகள் இருக்கிறது, கால்கள் இருக்கிறது, இந்த உறுப்புகள் மூலியமாக ஏராளமான பாவங்களை செய்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகளார் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர் என்ற அந்த திக்ரை அமர்ந்த நிலையில் நீங்கள் 100 தடவை சொன்னால் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பில் இருந்து பாவங்கள் அப்படியே உதிர்ந்து விழுகிறது. அல்லாஹ் அக்பருக்கு வேற வேற பலன் ரசூலுல்லாஹ் சொன்னார். பிரத்யேகமாக நபிகளார் சொன்ன அற்புதமான ஒரு நன்மை, இந்த சொல்லை அமர்ந்த நிலையில் சொன்னால் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பிலிருந்து பாவம் அப்படியே உதிர்ந்து விழுதான். கைகள் மூலியமாக ஏகப்பட்ட பாவங்கள் செய்திருக்கிறோம், கண்கள் மூலியமாக ஏகப்பட்ட பாவங்களை செய்திருக்கிறோம், கால்கள் மூலியமாக ஏகப்பட்ட பாவங்களை செய்திருக்கிறோம். அந்த பாவங்கள் அப்படியே உதிர்ந்து விழுகிறது.
அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுப்ஹான் அல்லாஹ். இந்த சொல்லை 100 தடவை சொன்னால் இதற்கு கிடைக்கக்கூடிய பலனை பாருங்கள். போர்க்களம், அந்த போர்க்களத்தில் குதிரை, போர்க்களத்தில் குதிரை தர்மம் செய்தால் சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரண குதிரை தர்மம் கூட ரசூலுல்லாஹ் சொல்லல. போர்க்களத்தில் வாகனம் மிகவும் முக்கியம். ஒன்று ஒட்டகம் இருக்கணும், இல்லைன்னா குதிரை இருக்கணும். குதிரை வீரர்கள் என்பது முதல்ல நிற்பார். ஏனென்றால் அவர்கள் தான் எதிரி படையோடு கிட்டு போய் சண்டை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை. குதிரை தர்மம் செய்வது சாதாரண விஷயம் கிடையாது போர் நேரத்தில். இப்போ போர்க்களம், எதிரிகள் நம்மளை அடிக்க வராது, ஆயுதம் இல்லை, வாகனம் இல்லை. இந்த நேரத்தில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வாகனத்தையோ ஆயுதத்தையோ அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்தால் அது இறைவனிடத்தில் எப்படி பார்க்கப்படும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்லாத நேரத்தில், அந்த இக்கட்டான நேரத்தில் தர்மம் செய்தால் எப்பேற்பட்ட நன்மை பெற்று தரும். நபிகளார் சொல்கிறார்கள், அமர்ந்த நிலையில் சுப்ஹான் அல்லாஹ் என்ற அந்த திக்ரை நீங்கள் 100 தடவை சொன்னால், போர்க்களத்தில் ஒரு குதிரை தர்மம் செய்தது கிடையாது, 2 குதிரை தர்மம் செய்தது கிடையாது. நபிகளார் சொல்கிறார்கள், 100 குதிரை தர்மம் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். 100 குதிரை லட்சத்துக்கு சமம். யோசிச்சு பாருங்க. இறுதியாக நபிகளார் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த திக்கரை 100 தடவை சொன்னார். 100 அடிமைகளை விடுதலை செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும். இலகுவான சொற்கள். அமல்கள் விஷயத்தில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று உடல் கனத்த வயதில் முதிர்ந்த ஒரு பெண்மணி நபிகளார் இடத்துல கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த திக்ர். இன்றைக்கு இந்த அடிமை செட்டப் இல்லை. ஆனால் நபிகளார் காலத்தில் அடிமைகளை மிருகத்தை விட மோசமாக பார்த்தார்கள். மிருகத்தை விட மோசமாக, அவ்வளவு படு கேவலமாக அடிமைகளை பார்த்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் அடிமைகளை மிகவும் மோசமாக பார்த்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதினால், அடிமையாக இருந்த காரணத்தினால் ஏராளமான வேதனை செஞ்சாங்க. இப்போ அடிமைகளை விடுதலை செய்வது சாதாரண விஷயம் கிடையாது, ஏகப்பட்ட நன்மைகளை பெற்றுத்தரும். அந்த அடிமைகளை விடுதலை செய்வதில் அல்லாஹ்வின் தூதர் இறுதியாக கற்றுக் கொடுத்த திக்ர் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வாசகத்தை அமர்ந்த நிலையில் 100 தடவை சொன்னால் 100 அடிமைகளை விடுதலை செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை நமக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் உடல் கனத்த அமர்ந்த நிலையில் அமல் செய்து அதன் மூலியமாக ஏகப்பட்ட நன்மைகளை பெற்றுத்தர வேண்டும், அப்பேற்பட்ட அமலை கற்றுத்தாருங்கள் என்று கேட்ட அந்த நபித்தோழி பெண்மணிக்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அழகான திக்ருகள். இதில் செயல்படுத்துவதில் நமக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடிமைகளை விடுதலை செய்வதற்கான 100 அடிமைகளை விடுதலை செய்வதற்கான நன்மைகள், 100 குதிரைகளை தர்மம் செய்வதற்கான நன்மைகள், ஒவ்வொரு உறுப்பிலிருந்து பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான வழிகள். இந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மத்தியில் அறிவுறுத்தி எச்சரிக்கை செய்கிறாங்கன்னா, நபி தோழர்களும் நபி தோழி பெண்மணிகளும் இதை வாழ்க்கையில் கடைபிடித்தார்கள். அப்ப இதெல்லாம் கதை போன்று காதால் கேட்டு காதால் விட்டுவிடக்கூடாது. அது எந்த பயனும் இல்லை. மார்க்க சபைக்கு வந்தேன், சில விஷயங்கள் சொன்னார்கள், நபி தோழர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தார்களா என்று சிலாகிப்பதற்காக வரலாற்று சம்பவங்கள் கிடையாது. அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு உரையில் 4 நபர்கள், 4 சஹாபாக்களுடைய வரலாற்று சம்பவங்களை சுருக்கமாக பார்த்தோம். 4 நபித்தோழி பெண்களுடைய பெயர் கேட்கவா? முதல் பேர் சொல்லுங்க பார்ப்போம். அபு கைசமா. சரி. 2வது நபித்தோழர்
அபுதர், இங்கன்னு சொல்லுங்க. மூன்றாவது உம்மு உமாரா. எந்த போர்க்களத்தில் அவங்க கலந்துக்கிட்டாங்க? இறுதியாக யாருடைய சம்பவத்தை பார்த்தோம்? இறுதியாக ஒரு பெண்மணியுடைய சம்பவத்தை பார்த்தோமே. உம்மு ஹானி என்ற ஒரு பெண்மணி, நபிகளாருக்கு நெருங்கிய உறவினர் கூட. அப்ப நமக்கு முன்னால் வாழ்ந்த நம்மை போன்ற மனிதர்கள் தான் இஸ்லாத்திற்காக, மார்க்கத்திற்காக, மறுமைக்காக இவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அப்ப நாமும் நம்மளால் முடிந்த அமல்களையும், நம்மளால் முடிந்த தியாகங்கள், அவர்கள் உயிரை கொடுத்தார்கள், உடலால் உழைப்பை கொடுத்தார்கள். இன்றைக்கு என்னால் என்ன முடியுமோ அந்த தியாகத்தை சிறிய விஷயமாக இருந்தாலும் அது இறைவனுடைய பார்வையில் மிக பெரிதாக பார்க்கப்படும். எனவே கேட்ட செய்திகளை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம். நபி தோழர்களும் நாமும், நபி தோழர்கள் மறுமைக்காக குர்ஆன் வசனத்திற்கு, இறைவனுடைய அறிவுரை எச்சரிக்கையை சரியான முறையில் வாழ்க்கையில் பின்பற்றினார்கள். அதன்படி கவனமாக வாழ்ந்தார்கள். அதை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம். இதன் மூலியமாக நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்துவானாக என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.